தமிழ் அமுது நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் அந்த சுகமுனிவருடைய ஆசிரமத்தில் சென்ற பரீட்சித் தன்னுடைய பசியின் தாகத்தின் காரணமாக அவரிடத்தில் தண்ணீர் கேட்க, அவர் தவத்தில் இருந்ததனால் அமைதியாக இருக்க, அதை தவறாக எண்ணி அவர் கழுத்திலே இறந்து போன ஒரு பாம்பை போட்டு வந்தான். அதுக்கு பின்னால் அவருடைய மகன் சிறுங்கி வந்து அதை பாம்பு போட்ட பரீட்சித் இன்னும் ஒரு வாரத்திலே அவருக்கு முடிவு இருக்க போகிறது என்று சாபத்தை கொடுத்தான். ஆனால் பின்னாலே அவன் தெரிந்ததும் பெரிய மகாராஜனுடைய பற்றி நாம் சாபம் கொடுத்து விட்டோமே என்று எண்ணி தன்னுடைய நண்பன் மூலம் அந்த மகாராஜனுக்கு இதை தெரிவிக்கிறார். தெரிவித்ததுக்கு பின்னாலே இந்த பரீட்சித் எந்த அளவும் அவர் பயம் கொள்ளவில்லை அல்லது அதை பற்றி எந்த விதமான கவலையும் படவில்லை. அவர் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய மகனான ஜனமேஜயனுக்கு பட்டம் கட்டிவிட்டு அவர் நேரடியாக கங்கைக்கரையின் தெற்கு கரையில் கிழக்கு நுனியை தற்பைகளை பரப்பி வடக்கு நோக்கி உட்கார்ந்து விட்டார். அவரை அந்த உட்கார்ந்ததுக்கு அறிந்த அந்த மகாமுனிவர்கள் நாரதர், வசிஷ்டர், அகஸ்தியர், வியாசர், சிவனர், பிறகு ஆங்கிரஸ், பராசரர், விஸ்வாமித்திரர் முதலான முனிவர்கள் எல்லாம் வந்தார்கள். பல திசையிலிருந்தும் அங்கு கூடிய அவர்களிடத்திலே நல்ல வாக்கியம், நல்ல எண்ணங்களை எல்லாம் தெரிவித்தார்கள். அவன் சொன்னான், எனக்கு இறந்து போவதை பற்றி எப்பொழுதும் எந்த விதமான கவலையும் இல்லை. ஆனால் எனக்கு என்னுடைய பாட்டனார் அந்த பஞ்சபாண்டவர்கள் எப்படி கிருஷ்ணருடைய அடியை பற்றினார்களோ அப்படி நான் அவருடைய அடியை பற்ற வேண்டும், அவருடைய பாதங்களை சென்று அடைய வேண்டும், முக்தி அடைய வேண்டும் என்ற எண்ணம் தான் மேலோங்கி இருக்கிறது என்று சொன்னார். அப்பொழுது வியாசமுனிவருடைய குமாரர் சுகமுனிவர் அங்கே வந்தார். வந்தவர் எல்லோரும் எழுந்து நின்று அவருக்கு மரியாதை செய்தார்கள். பரீட்சித் நல்ல முறையில் வரவேற்று அவர் கால்களை பற்றி தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தினார். அவர் சொன்னார், அதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட வேண்டாம். முன்னொரு காலத்திலே 7 நாட்கள் இருக்கிறது என்று கலக வேண்டாம். முன்னொரு காலத்தில் கட்வாங்கன் என்ற ஒரு மன்னன் இருந்தான். அவன் தேவர்களுக்காக போரிட்டான். வெற்றி பெற்ற தேவர்கள் அவனுக்கு வரமளித்தனர். கட்வாங்கன் தான் ஆயுள் காலம் எத்தனை இருக்கிறது என்று கேட்டான். அப்போது இன்னும் ஒரு முகூர்த்த நேரம்தான் தனது ஆயுள் என்பதை பற்றியிருந்தான். உடனே அவன் பூமிக்கு வந்து பகவானை சரணடைந்தான், முக்தி பெற்றான். அவனுக்கு ஒரு முகூர்த்த காலம் என்றால் உனக்கு 7 நாட்கள் இருக்கிறது, நீ கவலைப்பட வேண்டாம், அதற்கான எல்லா விஷயமும் நான் சொல்கிறேன் என்று சொல்லி உன் உடம்பின் மீதும் உன் உற்றார் மீதும் எல்லா விதமான பற்றினையும் நீ விலக்கிக் கொள்ள வேண்டும். பிரணவத்தை ஜபித்தபடி ஒரே மனதோடு பகவானுடைய சொரூபத்தை தியானிக்க வேண்டும் என்றார். மேலும் பிராட்புருஷனான பகவானின் சொரூபத்தையும் அந்தர்மையாக அவரை தியானிக்க வேண்டும் என்று கூறினார். பிரம்மதேவர் நாரதருக்கு சிருஷ்டி விஷயங்களையும் எடுத்துக்கொண்டார். மேலும் பிரம்மதேவர் நாரதருக்கு அப்போது ஸ்ரீமத் பாகவத்தை உபதேசித்தார். நாரதர் அதை வியாசருக்கு உபதேசித்தார். வியாசர் தனது மகனான சுகருக்கு உபதேசித்தார். பகவான் லீலைகளை சொல்லும் அந்த பாகவத பரம பவித்திரமானது, அஞ்ஞானத்தை போகுது, அதை நான் உமக்கு உபதேசிக்கிறேன் என்று சுகமுனிவர் கூறினார். யாரிடம்? பரீட்சித். அதை பற்றி நாம் நாளைய தினம் பார்க்கலாம். வணக்கம். நன்றி. வணக்கம்.